ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மீல் மேக்கரை நான் ஒரு 5 மினிட்ஸு ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி நல்லா சுண்டணும். நம்ம அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா பார்த்திங்களா, நல்லா தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி சுண்டினதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, அது உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு ரசத்து கூட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.